Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر بأيام الله إن في ذلك لآيات لكل صبار وشكور. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو سلك الناس واديا والأنصار واديا لسلكت وادي الأنصار. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நபியை நினைவுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறார். மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவுபடுத்துங்கள் என்கிற வசனத்தினுடைய பொருள், கடந்த காலத்தினுடைய வரலாறுகள், அல்லாஹ்வால் மிக முக்கியமான முடிவுகளும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்ட நாட்கள், அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட நாட்கள், அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட வரலாறுகள், இவைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்பது இந்த வசனத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பிக்கிற உத்தரவாகும். அந்த அடிப்படையில் முஸ்லிம் உம்மத்திற்கு நினைவூட்டப்பட வேண்டிய அல்லாஹ்வுடைய தினங்களில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு குறித்தது. இன்றைய தினம் உலக முஸ்லிம்கள் அவர்களுடைய இஸ்லாமிய ஆண்டை இன்றிலிருந்து துவக்குகிறார்கள். இன்று முதல் ஹிஜ்ரி 1439க்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறந்திருக்கிற இந்த இஸ்லாமிய புதிய ஆண்டு உலகம் முழுக்க வாழ்கிற முஸ்லிம்களுக்கு மன நிம்மதியையும் சிறப்பான வாழ்க்கையையும் செழிப்பான சூழ்நிலைகளையும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆண்டிலே தந்தருள்வாராக. ஹிஜ்ரி 1439 சந்திக்கிறோம் என்பதை கூட பள்ளிவாசல்களில் அறிவிப்பு செய்கிற போது மட்டும் புரிந்து கொள்ளுகிற நிலையில் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. ஆங்கில தேதியை ஆழ்ந்து உணர்ந்திருக்கிற அளவு இஸ்லாமிய புத்தாண்டையோ அதன் மாதங்களையோ முஸ்லிம் உம்மத்து தெரியவில்லை என்பது கவலைக்கும் கைசேதத்திற்கும் உள்ள விஷயம். மிக மிக அதிகபட்சமாக முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரியினுடைய தேதி
பத்திரிகை அளிக்கிற போது தேவைப்படுகிறது. அதற்கு அப்பால் ஹிஜ்ரி எங்கேயும் அவர்களுக்கு பயன்படுவதில்லை, ஹிஜ்ரியை பேசுவதும் இல்லை. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாட்கணக்கும் மாத கணக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய ஆண்டு என்பது 12 மாதங்கள் முஹர்ரமிலே தொடங்கி துல்ஹஜ்ஜிலே முடிவடைகிறது. இஸ்லாமிய ஆண்டின் பெயர்களான இந்த 12 மாதங்களை கூட தெரிந்திருக்காத நிலையில் இன்றைக்கு வளர்கிற தலைமுறை இருக்கிறது. ஹிஜ்ரி எத்தனை என்று நீங்கள் யாரிடமாவது கேட்டால் 1400 என்று வருவார்களே ஒழிய அதற்கு அப்பால் தெரியாது. கல்யாண பத்திரிகைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிற ஹிஜ்ரி இஸ்லாமியர்களினுடைய ஆண்டு, அவர்களின் மாதம், அவர்களின் நாட்கள் குறித்து நாம் வருத்தத்தோடு யோசித்து பார்க்கிறோம். முஸ்லிம்களினுடைய அனைத்தும் பிறையை அடிப்படையாக கொண்டது. அவர்கள் நோன்பு வைப்பதானாலும் நோன்பை விடுவதானாலும், அவர்கள் ஹஜ் செய்வதானாலும், அவர்களின் அனைத்து கணக்கும் பிறையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நாம் எந்த பிறையில் பிறந்தோம் என்று கூட கம்பத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கெல்லாம் ஆங்கில தேதியை கொடுத்தால் அதை ஹிஜ்ரியினுடைய காலண்டர் தேதிக்கு இஸ்லாமிய மாதக்கணக்கின்படி நாம் எந்த பிறையில் பிறந்தோம் என்று துல்லியமாய் கணித்து தருகின்ற செயலிகள் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை வந்ததற்கு பிறகும் கூட பிறந்த நாளை கூட ஆங்கில தேதியோடு தானே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். வேண்டுமானால் அரசாங்கத்தினுடைய கோப்புகளுக்கு, தஸ்தாவேஜுகளுக்கு வேண்டுமானால் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற போது ஆங்கில தேதியாக இருக்கலாம். ஒரு முஸ்லிம் அவன் பிறந்த நாளை நினைவு கூற வேண்டுமானால் அவனுடைய எந்த கணக்காக இருந்தாலும் பிறையை அடிப்படையாக கொண்டுதான் கவனிக்கப்பட வேண்டும். எனக்கு பிறந்த நாள், நான் ஏதாவது ஒரு 4 பேருக்கு இன்றைக்கு நல்லது செய்கிறேன் என்று யாராவது முடிவெடுத்தால் அந்த பிறந்த நாள் ஆங்கில தேதியோடு உள்ளது அல்ல, பிறை கணக்கிலே நீங்கள் பிறந்த நாள் மட்டும்தான். ஆனால் இங்க வேடிக்கை, ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு என்றும் தெரியாது, எந்த முஸ்லிம் மாதத்திலே பிறந்தோம் என்று தெரியாது. இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு இஸ்லாமிய மாதங்கள் கூட 12 மாதங்கள் தெரியாது. இந்த நிலையில்தான் நாம் இன்றைய தினம் 1438 ஹிஜ்ரியை முடித்து இன்றைய நாளில் 1439 அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். ஹிஜ்ரத் என்கிற ஒரு மாபெரும் நிகழ்வை மையப்படுத்தி முஸ்லிம் ஆண்டிற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்புலத்தில் ஹிஜ்ரத் குறித்த சிந்தனைகளை இன்றைய சூழ்நிலைகளோடு ஒப்பிட்டு நாம் அதை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வரலாறு தெரிந்திருக்கலாம். முஸ்லிம்களுக்கு என்பது ஒன்று ஒரு ஆண்டு தேவை என்று முடிவு செய்த போது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே அமர்ந்த சஹாபாக்களின் பெரும் குழு ஒன்று எந்த தேதியை, எந்த நிகழ்ச்சியை முஸ்லிம்களினுடைய ஆண்டிற்கு பெயராக வைக்கலாம் என்று ஆலோசித்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, நாயகத்திற்கு நபிப்பட்டம் கிடைத்த அந்த 40வது வருடம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன அவர்களின் இறப்பு, நாயகம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு போய் இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட அந்த ஹிஜ்ரத் பயணம், இந்த 4 ஆலோசனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தூர நோக்கு மிகுந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் புத்தாண்டு என்று நம்முடைய ஆண்டிற்கு பெயர் தேர்வு செய்து கொடுத்தார்கள். கடந்த வாரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு செய்த பேருபகாரங்களும் அவர்களின் தொலைநோக்கு திட்டங்களும் இங்கே பேசப்பட்டது. அந்த வரிசையில் ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது உமரான் இஸ்லாமிய உம்மத்திற்கு அளிக்கப்பட்ட பெரும் அருள்கொடை. ஹிஜ்ரி புத்தாண்டு என்று நம்முடைய புத்தாண்டுக்கு பெயர். காரணம், வெறுமனே எழுதப்படுவதற்கும் வாசிக்கப்படுவதற்கும் அல்ல. ஹிஜ்ரத் என்கிற ஒரு மாபெரும் சகாப்தத்தை, ஹிஜ்ரத் என்கிற ஒரு மாபெரும் நிகழ்வை, அதற்குள்ளே அவிழ்ந்து கிடக்கிற 100கணக்கான பேருடைய
உயிர் பொருள் உடைமைகளின் தியாகத்தை இதையெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் எப்போதும் நினைவு கூர்ந்து பார்த்து தன்னுடைய ஈமானை உறவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆக சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு வழங்கிய உமர் தலைமையிலான குழு கொடுத்த அந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நாம் இன்றைக்கு வரையும் பெயர் மாற்றம் செய்யாமல் வைத்திருக்கிறோம். ஒரு முரண் நகை கூட உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பிடிக்காதவர்களும் ஹிஜ்ரி புத்தாண்டு என்றே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பது இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்கிற பெயருக்கு இறைவன் வழங்கி இருக்கிற மாபெரும் மகத்துவம். உலகத்திலே யார் யாரோ எதற்காகவோ ஊரை விட்டு கிளம்பி இருக்கிறார்கள். சம்பாதிப்பதற்காக, பயத்தின் காரணமாக ஒரு ஊரிலே வாழ முடியாமல் இன்னொரு ஊருக்கு போனவர்கள். ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு போவதற்கு எத்தனையோ காரணங்கள் உலகத்தில் உண்டு. ஆனால் மார்க்கத்திற்காக ஒருவன் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு பயணப்பட்டான். அல்லாஹ் ரசூலினுடைய உத்தரவின்படி நான் வாழ நினைக்கிறேன், எனவே ஷிர்க்கும் இணை வைப்பும் குஃபுரும் நிறைந்திருக்கிற ஒரு பூமியிலே இருந்து நான் இஸ்லாமை நோக்கி பயணப்படுவதற்கு பயணம் செய்தேன் என்று ஒருவர் புறப்பட்டார். அதுதான் பூரணமான ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தை தான் இஸ்லாமிய வரலாறு தங்களுடைய புத்தாண்டுக்கு வைத்து யார் யாரோ உலகத்தில் எளியாண்டு புதியாண்டு என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற போது, பெயர்கள் ஆண்டுகளின் பெயர்கள் அர்த்தமில்லாததாக இருக்கிற போது, ஹிஜ்ரி புத்தாண்டு என்று கடந்த சிந்தனையும் அழுத்தமான உணர்வுகளையும் கொண்டிருக்கிற, அர்த்தங்களை கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பெயர் நம்முடைய புத்தாண்டிற்கு வைக்கப்பட்ட பெயர். எல்லா பிரயாணங்களையும் விட ஹிஜ்ரத் என்கிற பயணம் மகத்தான். உலகத்தில் இந்த உம்மத்து பின்பற்றுகின்ற பல நூறு விஷயங்களுக்கு எப்படி ஒரு இப்ராஹிம் முன்மாதிரியாக இருந்தார்களோ, ஹிஜ்ரத்திற்கும் அவர்கள் தான் முன்மாதிரி. முதலில் உலகத்திலே ஹிஜ்ரத் செய்த பெருமகன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய குடும்பமும் நாம் அறிவோம். குர்ஆனிலே அவர்களின் வரலாற்றை பேசுகிற வரிகளில் அல்லாஹ் சொல்லுகிறார், வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என் ரப்பை நோக்கி என்னுடைய சொந்த இடத்தை ஊரை விட்டுவிட்டு நான் அடுத்த ஊருக்கு புலம்பெயர்ந்து போகிறேன், பயணப்படுகிறேன் என்று முதல் ஹிஜ்ரத்தை அறிவித்து விட்டு போன அந்த பெருமகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தொடர்ந்தார் போல் அந்த ஆயத்தின் நிறைவில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஹிஜ்ரத்திற்கு அவருக்கு நான் வழங்கிய கூலியது தெரியுமா? வாதைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். இந்த உலக நன்மைகளை எல்லாம் தந்து ஏறத்தாழ பல நூறு வருஷம் அவர்களின் சந்ததிகள் தான் நபிமார்களாக வந்தார்கள். உலகத்திலேயும் நன்மையை கொடுத்தோம், மறுமையிலேயும் அவர்கள் சாலிஹீன்களில் சேருவார்கள் என்று ஹிஜ்ரத்து போனதற்காக பெருங்கூடி கொடுத்ததை, கொடை கொடுத்ததை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அந்த அடிப்படையில் முதல் ஹிஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எடுத்து வைத்தார்கள். அதற்கு பின்னர் பல்வேறு நபிமார்களின் ஹிஜ்ரத்துகள். நாம் இப்போது ஹிஜ்ரி புத்தாண்டு என்று நினைக்கிற போதே நம் நினைவில் நிற்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஏதோ 4 நாள் பயணம் அல்ல, வாழ்ந்த வாழ்க்கையை முழுவதும் முடித்து விட்டு கிளம்பி போகிற அற்புதமான பயணம். எதனால் இந்த பெயரை வைத்தார்கள் முஸ்லிம் உம்மத்திற்கு? பல்வேறு காரணங்கள். மிக முக்கியமான காரணம், இறைவனுக்காக எதையும் அர்ப்பணிக்க துணிந்த மக்காவாசிகள், இறைவனுக்காக எதையும் கொடுத்து தங்களுடைய தானத்தை நிலைநாட்டிய அன்சாரிகள் என்கிற அவர்களின் உணர்வு, இதுவெல்லாம் எப்போதும் இஸ்லாமிய உம்மத்தில் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நமக்கு பெயராக வைக்கப்பட்டதுதான் ஹிஜ்ரத் என்கிற வார்த்தை. நெருக்கடி நிலை மக்காவிலே மூற்றிய போது ஆரம்பத்தில் 2 தடவை மக்கள் கிளம்பி பக்கத்து நாட்டுக்கு போனார்கள், அபிசீனியாவிற்கு.
ஹபஷா தேசத்திற்கு போனார்கள். 2 தடவை அப்படி போனதற்கு பிறகு கடுமையான நெருக்கடி மக்காவினுடைய 13 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு நடந்த போது, குறிப்பாக உயிர் பயம், கொலை மிரட்டல், கொல்லுவதற்கான துணிவு மக்காவிலே வந்ததற்கு பிறகு இனி மக்கா முஸ்லிம்கள் வாழ தகுதியற்ற பூமி என்பது நிர்ணயமான போது அல்லாஹ் அனுமதி அளித்தான். பக்கத்தில் இருக்கிற யஸ்ரிப் என்ற ஊருக்கு போங்க. மதீனாவின் பழைய பெயர் சில காலம் யஸ்ரிப், சில காலம் தய்யிபா, 3வது மதீனா முனவ்வரா என்று இன்றைக்கு பெயர். அந்த ஹிஜ்ரத்திற்கு போக அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு செல்லலாம். சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு 4 நாளைக்கு போய்விட்டு திரும்பி வருவதென்றால் பிரச்சனை இல்லை. 6 மாதமோ 1 வருடமோ வந்து விடுவோம் என்றால் பிரச்சனை இல்லை. யாரும் வர முடியாது. இனிமேல் எல்லாவற்றையும் விட்டு செல்லுங்கள். வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர்கள் வசித்து வந்த தெருக்கள், அந்த ஊர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் உயிரினும் மேலாக கருதுகிற கஅபத்துல்லாஹ், அவர்களுக்கு இருக்கிற சொத்து, வீடு, வாசல், நிலப்புலன் அனைத்தையும் விட்டுவிட்டு கிளப்புங்கள் என்றவுடன் கிளம்பிய சமுதாயம் தான் ஹிஜ்ரத்திற்கு போன சமுதாயம். அவர்கள் போல் அர்ப்பணிப்பு உணர்வு இந்த உலகத்திலே எல்லாருக்கும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். இன்றிலிருந்து நாம் 1439 காண்பிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாய் ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. அவர்களெல்லாம் அனுப்பி, அவர்களெல்லாம் பாதுகாப்பாக செட்டில் ஆகிவிட்டதற்கு பிறகு புறப்பட்டார்கள். நாயகம் ஒரு பேருந்திலோ அல்லது ஒரு ட்ரெயினிலோ தன் குடும்பத்தை, குழந்தைகளை எல்லாம் முதலில் ஏற்றுவிட்டு கடைசியாக ஏறும் குடும்ப தலைவனை போல், ஒரு விருந்திலே, ஒரு உணவு சபையிலே மக்கள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு மீதம் இருப்பதை கடைசியாக சாப்பிடுகிற தாயை போல், எல்லாரையும் ஒரு கோழி தன் குஞ்சை பாதுகாப்பது போல அனைவரையும் அனுப்பிவிட்டு அத்தனை பேரும் போய் பாதுகாப்பாக தஞ்சமடைந்து விட்டார்கள் என்கிற உறுதி தெரிந்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஆளாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இணைந்து அவர்கள் மதீனாவுக்கு போகிறார்கள். ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைத்த காரணத்தால், அந்த நிகழ்வை தவிர்த்து விட்டு எதையும் இங்கே சொல்ல முடியாது என்ற காரணத்தால் அந்த நிகழ்வை லேசாக பார்ப்போம். புறப்பட்டு போகிற நாயகத்தினுடைய பயணம் சுருக்கமாக இதுதான். வழியிலே 3 நாட்கள் குகையிலே தங்கியதும், ஒரு சிலந்தியின் படையை வைத்து அல்லாஹ் பாதுகாத்ததும் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு மதீனாவிலே நுழைகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மதீனா தன் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியை நாயகம் உள்ளே நுழைந்த போது சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாருடைய மகிழ்ச்சியையும் நான் பார்த்தேன். மதீனாவின் அத்தனை வஸ்துக்களும் அன்றைக்கு பிரகாசமாய் காட்சி அளித்தது. அதனால் தான் மதீனாவுக்கு முனவ்வரா என்று பெயர். ஒளிரும் மதீனா, ஒளிரும் மதீனா, பிரகாசிக்கிற மதீனா. நாயகம் கால் வைத்த நாளில் அது நடந்தது. அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போய்விட்டார்கள். நாம் ஹிஜ்ரி புத்தாண்டு என்கிற போது இதையெல்லாம் யோசிக்கிறோம். மக்காவிலிருந்து புறப்பட்டவர்களை யோசிக்கிறோம், மதீனாவிலே அடைக்கலம் தந்தவர்களை யோசிக்கிறோம். இந்த உலகத்தில் அகதிகள் படுகிற பாட்டை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். உலக வரலாற்றிலேயே ஒரு ஊரிலே இருந்து அகதிகளாக ஒட்டுமொத்த சமுதாயமும் புறப்பட்டு போன போது இன்னொரு ஊர் அவர்களை அகதிகளாக அல்ல, தங்களின் ஃபேமிலி மெம்பர்களாக ஏற்றுக்கொண்ட வரலாறு மதீனாவுக்கு மட்டும் உண்டு. அந்த அன்சாரிகளின் தயாரத்தை, இந்த முஹாஜிர்களின் அர்ப்பணிப்பை, இந்த ஹிஜ்ரத் பயணத்திலே அவர்கள் சந்தித்த எத்தனையோ சோதனைகளை, இதையெல்லாம் முஸ்லிம் உம்மத்து மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தேர்ந்தெடுத்து முன்னோர்கள் வைத்து தந்தார்கள். இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர். அதிலும் மக்காவிலிருந்து போனவர்களை யோசிக்கிறோம். வீடு உண்டு, வாசல் உண்டு, அடிமைகள் உண்டு, வியாபாரம் உண்டு,
சர்வதேச அளவில் யமன், ஷாம், சிரியா இந்த இடங்களுக்கெல்லாம் போய் வணிகம் செய்கிற வணிகம் உண்டு. ஏராளமான சொத்துக்கள் உண்டு, மனைவி மக்கள் உண்டு. எல்லாத்தையும் துறந்து விட்டு அடுத்த நாள் அவர்கள் மதீனாவுக்கு வருகிற போது அவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? ஃபகீர் என்று பெயர். ஃபகீர் என்று பெயர். உலகத்தில் எவன் சம்மதிப்பான்? இன்றைய தினம் நீ கோடீஸ்வரன், விட்டு விட்டு போ, நாளைக்கு உனக்கு பெயர் ஃபகீர், நாளைக்கு நீ பரம ஏழை. யார் சம்மதிப்பா? சம்மதித்தவர்கள் அவர்கள். அந்த அர்ப்பணிப்பை இந்த உம்மத்தில் நினைத்து பார்ப்பதற்கு தான் ஹிஜ்ரி என்று பெயர். எல்லாவற்றையும் துறந்து வந்தார்கள். ஒருவேளை மக்காவிலேயே தங்கி இருந்தால் அவர்கள் அல்ல, அவர்களின் பரம்பரையில் யாரும் வயிற்றிலே பசியிலே கல்லை கட்டி இருக்க மாட்டார்கள். ஆனால் விட்டு விட்டு இங்கே வந்த போது வயிற்று பசிக்கு கல்லை கட்டிய சமூகம் அந்த மக்காவிலே இருந்து கிளம்பியவர்கள். இல்லாதவர்கள் பசியாலே வாடினால் பிரச்சனை இல்லை. இல்லாதவர்கள் அல்ல இவர்கள், செல்வ செழிப்போடு வளங்களோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் இங்கே வந்து வயிற்றிலே கல்லை கட்டி போட்டிருக்கிறார்கள். இன்னமும் ஒருபடி மேலே போய் சொன்னார். எந்த அளவிற்கு கொடுமை என்றால், நேற்றைய தினம் அந்த பெரிய செல்வந்தர்களாக இருந்த அவர்கள் இங்கே ஒன்றுமில்லாமல் வந்த போது ஜகாத்து பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார். ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியான கூட்டமாக ஒரு கூட்டம் கையெழுத்தில் இருக்கிறது. நேற்றைக்கு அவர்கள் மக்காவிலே உயர்விலே கை வைத்து எல்லாருக்கும் வாரி வழங்கியவர்கள் இன்றைக்கு தாழ்ந்த கையிலே பிறர் கொடுப்பதை வாங்குகிற அல்லாஹ்வின் வார்த்தைகளில் சொன்னால், வீடுகளை விட்டும் பொருளாதாரத்தை விட்டும் வெளியேற்றப்பட்ட இந்த பகீர்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஜகாத்து வாங்க தகுதியாகிற அளவுக்கு தன்னை மார்க்கத்திற்காக இழந்த கூட்டம் மக்காவாசிகள். உலகம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எல்லாவற்றையும் அர்ப்பணித்த இந்த மக்காவாசிகளை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் நம்முடைய புத்தாண்டுக்கு ஹிஜ்ரி என்று பெயர். வந்தவர்களை எந்த தலைவர்களும் உலகத்திலே செய்ய முடியாத ஒரு இணைப்பு புரட்சி. நாயகம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கிருந்து வந்த அகதிகளில் ஒருவர் கையையும், மதீனாவிலே சொந்த ஊராக கொண்டு வாழுகிற பரம்பரை மதனிகளின் ஒருவர் கையையும் பிடித்து சகோதரர்கள் நீங்கள் என்று சேர்த்து வைத்தார்கள். உலகத்திலே எந்த தலைவனும் அகதிகளுக்கு இப்படி ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியதாக வரலாறு இல்லை. என்ன ஆனது தெரியுமா? அவர்கள் இருவரும் ஒரு குடும்பமாகி போனார்கள். சொத்தில், தொழிலில், மனைவி மக்களில் எல்லாவற்றிலும் ஃபேமிலி மெம்பர்களாக மாறி போனார்கள். அல்லாஹ்வும் தன் பங்குக்கு என்ன செய்தான் தெரியுமா? இங்கிருந்து போனவர்கள் எந்த வீட்டிலே புகுந்தார்களோ அந்த வீட்டில் யாராவது மௌத்தானால் இவர்களையும் வாரிசுகள் என்று அறிவித்தார். தகப்பனுக்கு மகன் வாரிசாகலாம். மதீனாவிலே இருப்பவனுக்கு மக்காவிலே இருந்து வந்த அகதி வாரிசாகலாம். ஒரு அகதியை தஞ்சமடைந்த இடத்தில் நீ பாகப் பிரிவினைக்கு கூட தகுதியானவன் என்று பேசுகிற பரிசுத்த வரலாறு இஸ்லாத்தை தவிர வேறுக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. கொஞ்ச காலம் அந்த சட்டம் இருந்தது. பஅதுஹும் அவுலியாஉ பஅத் வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், இறை பாதையில் ஹிஜ்ரத் செய்து போனவர்களும், வல்லதீன ஆவ வனஸரு அடைக்கலம் தந்து உதவியவர்களும், உலாயிக பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்களில் சிலருக்கு வழிகாரர்கள் என்றால் வாரிசுரிமையிலே இருந்து நிக்காஹ், தலாக் அத்தனை விஷயங்களிலேயும் அந்த குடும்பத்துடைய ஃபேமிலி மெம்பர்ஷிப் கிடைத்தது அகதிகளுக்கு. இன்றைய தேதியில் உலகத்திலே அகதிகள் படுகிற பாடு, ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் 10% அல்லது 11% அகதிகள் என்று ஐநாவுக்கான அகதிகள் கணக்கெடுப்பு மையம் கூறுகிறது. டோட்டல் துன்யாவுடைய பாப்புலேஷன்ல 11% பேர் அகதிகள், பல கோடி. ஆனால் எந்த நாட்டிலும் அகதிகளாக போய் தஞ்சமடைந்தவர்களின் வாழ்வு சிறப்பாக இல்லை. அவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள். இந்த நாட்டிலே கூட அகதிகளாக வருபவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் ரேஷன் கார்டு கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் அவன் பொது சமூகத்தில் தன்னை ஒரு மனிதனாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை.
அகதிகள் படுகிற பாட்டை யோசிக்கிற போது அன்றைய அன்சாரிகள் செய்த அவர்கள் அரவணைத்த அந்த விதத்தை யோசித்து பார்க்கிறோம். அவங்க மற்றவர்கள் ஆச்சரியப்படுவதல்ல, இந்த உதவிகள் இவ்வளவு கொடுத்த உன்ன தீக்கு முக்காடி போன அந்த மக்காவாசிகள். அல்லாஹு அக்பர். முஸ்னத் அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இந்த மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்துக்கு போன எல்லாரும் போய் ஒரு தடவை நின்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மா ரஅய்னா மித்ல கௌமின் கதிம்னா அலைஹி. அல்லாஹ்வின் தூதரே, நாம எங்க வந்து பூந்திருக்கிறோமோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உலகத்துல வேற எங்கேயும் நாங்க பார்த்ததில்லை. லகத் ஹஷீனா அன் யன்ஹபு மின் அஜ்ரி குல்லி. அவங்க எங்களை கவனிக்கிற விதத்தை பார்த்தா, எங்களுக்கு கொடுப்பதை, ஊட்டுவதை, திணிப்பதை, வற்புறுத்துவதை இதையெல்லாம் பார்த்தா லேசா ஒரு பயம் வருது. அல்லாஹ் எல்லா கூலியும் அவங்களுக்கே கொடுத்துருவானோ, அத்தனை கூலியும் அவங்களுக்கே கொடுத்துருவானோ என்று பயம் வருகிறது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஸ்னைதும் அலைஹிம் வதஊதுல்லாஹ லஹும். நீங்க அவர்களை புகழ்ந்து கொண்டிருங்கள், அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்து கொண்டிருங்கள். அப்படியெல்லாம் முழு கூலியும் உங்களுக்கு நீங்க பயப்படுற அளவுக்கு போகாது. உதவிகளை வாங்கியவன் அத்தனை கூலியும் அவர்கள் எடுத்துக் கொள்வார்களோ என்று எண்ணத்தக்க அளவிற்கு அன்சாரிகள் வாரி வழங்கினார்கள். நிறைய கொடுக்குறாங்களே, அந்த ஊர்ல உள்ள மதீனத்து மக்களுக்கு நீ ஏதாவது செய்யலாமே என்று ஒரு தடவை கூப்பிட்டு பஹ்ரைன், ஜஸீரத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய ஒரு பஹ்ரைனுடைய தீவு, அதுல வர்ற எல்லா வருமானமும் இனிமேல் அன்சாரிகளுக்கு நான் தனியா கொடுத்துடலான்னு இருக்கேன் என்று நாயகம் அவர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார்கள். دعاهم النبي صلى الله عليه وسلم لأن يقطع البحرين للأنصار. வந்த அன்சாரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்குன்னு தனியா பஹ்ரைனை கொடுக்க போற மாதிரி நீங்க நினைக்கிறதா நாங்க கேள்விப்படுறோம். முஹாஜிர்களாகிய ஹிஜ்ரத் செய்து வந்த மக்காவாசிகளுக்கும் கொடுத்தா எங்களுக்கும் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். உலகத்திலே யார் சொல்லுவா? வந்தேரிகள் என்ற ஒரு கெட்ட வார்த்தையிலே தானே அழைக்கிறார்கள். அடுத்த ஊரிலிருந்து வந்தால், அடுத்த நாட்டிலிருந்து வந்தால், எங்களுக்கென்று தனியாக எதுவும் வேண்டாம், எங்களோடு சகோதர உடன்படிக்கை செய்திருக்கிற இந்த ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிற முஸ்லிம்களுக்கு தர வேண்டும் என்று உலகத்திலே தானத்திற்கும் தயாரத்திற்கும் ஒரு வரைவிலக்கணமாக திகழ்ந்தவர்கள் அன்சாரிகள். பெயர்களும் அப்படியே அமைந்து விட்டது. அன்சார் என்றால் உதவியாளர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வைத்த பெயர் அது நிலைத்து விட்டது இன்றைக்கு வரையும். முஸ்லிம் உம்மத்து புலம்பெயர்ந்து போன மக்காவாசிகளின் அர்ப்பணிப்பையும் நினைவிட கொள்ள வேண்டும். வந்தவர்களை ஆதரித்த அன்சாரிகளினுடைய அந்த தயாளத்தன்மையையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரிகளை புகழ்ந்தார். ஹிஜ்ரி 1439 என்கிற போது, இன்றைய புத்தாண்டில் நம் ஹிஜ்ரத்தை நினைக்கிற போது, ஹிஜ்ரி என்ற வார்த்தையை நினைக்கிற போது இவர்களின் வலிமிகுந்த பயணங்கள் நினைவுக்கு வர வேண்டும். வளர்ந்த எந்த சமுதாயமும் அதனுடைய வளர்ச்சிக்கு பின்னாலே நிச்சயமாக பல சோதனைகளை, தடைக்கற்களை தாண்டித்தான் வந்திருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய உம்மத்தினுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பின்னாலே மிக முக்கியமாக இந்த உம்மத்து அனுபவித்த கொடூரம் தான் ஹிஜ்ரத் என்பது. ஒட்டுமொத்தமாக வாழ முடியாமல் ஊரை விட்டு போன செய்தி அது. ரசூலுல்லாவையும் கூட குணத்தால், கோத்திரத்தால், அந்தஸ்தால், நன்மதிப்பால், அருள் குணத்தால், மக்களிடையே பழகிய விதத்தால் 40 வயது வரை அவர்களால் நற்பெயர் கொடுக்கப்பட்டவர் ஊரை விட்டு துரத்தப்படுகிறார் என்றால் ஹிஜ்ரத் எவ்வளவு வலி மிகுந்தது. 40 பேர் சுற்றி நிற்கிறார்கள் வீட்டை சுற்றி. காலை முஹம்மது இறந்து விட்டார் என்று வெளியில வர வேண்டும் செய்தி. 40 பேரும் வாள் சுற்ற தெரிந்தவர்கள், அப்பி எறிய தெரிந்தவர்கள், அரபகத்தின் தேர்ந்த வீரர்கள். 40 பேரும் இருக்கிறார்கள். நாயகம் ஹிஜ்ரத்து கிளம்புகிற அந்த நள்ளிரவு ஒரு பச்சை போர்வை ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கையிலே கொடுத்து, இதை போர்த்தி கொண்டு நீ படுத்து விடு. யா அலி லா யஸிலு இலைக ஷையுன் தக்ரஹு.
உனக்கு மன விருப்பத்துக்கு மாத்தமா நாளைக்கு ஒன்றும் நடக்காது, நீ வெறுக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது, தைரியமா படு என்று அனுமதி எல்லாம் படுக்க வைத்து விட்டு 40 வீரர்களும் பார்க்காதவாறு நாயகம் கிளம்புகிறார்கள். சூரா யாசீனுடைய அந்த வசனம், وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ என்ற வார்த்தையை ஓதிவிட்டு போனார்கள். யாரும் பார்க்கவில்லை, 40 பேரும் பார்க்கவில்லை. அவர்களின் வாட்களுக்கு இடையிலேதான் நாயகம் பயணிக்கிறார்கள், பார்க்கவில்லை. அந்த வசனத்திற்கும் அதுதான் அர்த்தம். முன்னாலும் திரை போட்டு விட்டோம், பின்னாலும் திரை போட்டு விட்டோம், அவர்களின் கண்களையும் மூடிவிட்டோம். அவர்கள் கண் திறந்திருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறார். அந்த வசனத்தை தான் ஓதிவிட்டு நாயகம் கிளம்பி போனார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தப்பட்டு அவர்களோடு ஓரிரை கொள்கையை ஏற்றவர்கள் துரத்தப்பட்டு அப்படி ஒரு சூழ்நிலையில் பயணமான அந்த ஹிஜ்ரத் பயணம் அன்சாரிகளினுடைய அரவணைப்பால் வெற்றிக்குரியதாக மாறியது. நாம் இந்த நேரத்தில் அன்சாரிகளை நன்றியோடு நினைக்கிறோம். நாயகம் நிறைய செய்து விட்டார்கள், அன்சாரிகளுக்கு கைமாறாக நிறைய சொல்லியும் விட்டார்கள். சஹீஹுல் புகாரியினுடைய பாடம், சஹீஹுல் புகாரியில ஒரு தனி தலைப்பு, அது ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான். ஈமான், அன்சாரிகளை பிரியப்படுவது ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று. அதிலே இமாம் புகாரி பதிவு செய்கிற நபிமொழி, ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார். ஈமானுடைய அடையாளம் என்னவென்றால் அன்சாரிகளை நேசிக்க வேண்டும். ஆயத்துன் நிஃபாகி புஹ்துல் அன்சார். நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் அன்சாரிகளின் மீது பகைப்பது, கோபம் கொள்வது. உலக மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் போனால், அன்சாரிகள் ஒரு பாதையிலே போனால், நான் நபியாகிய நான் அன்சாரிகள் போன வழியில் தான் போவேன். நாயகம் அந்த அன்சாரிகளுக்கு செய்த கைமாறு இதெல்லாம். கைமாறு அந்த ஊருக்கு, அன்சாரிகள் வாழுகிற ஊருக்கு தான் மதீனத்துன் நபி, நபியுடைய ஊர் என்று பெயர். அங்கே இருக்கிற பள்ளிவாசல் தான் நபியுடைய பள்ளிவாசல் என்று பெயர். ஹிஜ்ரத்திற்கு போன வேகத்திலே மறக்கவில்லை நாயகம். தாங்கள் அடக்கப்பட்டு நிரந்தர துயில் கொள்ள மக்காவை விட்டுவிட்டு மதீனாவை தேர்வு செய்தார்கள். இது நன்றி கடன். இதுவெல்லாம் யோசித்து பார்க்கிற போது உலக வரலாற்றில் அகதிகளாக போனவர்களும் அரவணைத்தவர்களும் இவர்கள் சந்தித்த வாழ்க்கையின் பெரும் பெரும் சோதனைகளும் இதுவெல்லாம் சேர்ந்துதான் ஹிஜ்ரி என்ற வார்த்தை அழகாக தேர்வு செய்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி புத்தாண்டு. இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். ஹிஜ்ரத்து தரக்கூடிய முக்கியமான செய்தி தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு நாயகம் அமர்ந்து 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 இரவு பகலாக யோசித்து அல்லாஹ்விடம் கேட்டு பெற்ற ஹிஜ்ரி மிகப்பெரிய திட்டமிடல். ஒரு சமுதாய தலைவர்களாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு தொலைநோக்கி இல்லாமல், திட்டமிடல் இல்லாமல், எந்த பாதை இலக்கு எது என்றே தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகம் ஹிஜ்ரத்திலே இருந்து படிப்பினை பெற வேண்டும். மிக துல்லியமாக திட்டமிட்டு நம் பாதையை நோக்கி நகர்ந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஹிஜ்ரத்தை நினைக்கிற போது நம் நினைவுக்கு அவ்வப்போது வர வேண்டியது என்னவென்றால், எங்கிருந்தோ வந்தவர்களுக்கு அன்சாரிகள் அடைக்கலம் தந்தது போல உலகத்தில் எந்த மூலையில் முஸ்லிம் பாதிக்கப்பட்டாலும் உணர்வால், உணர்ச்சியால் உந்தப்படுபவன் தான் முஸ்லிம் என்கிற செய்தி இங்கே முக்கியமானது. அன்சாரிகள் அடைக்கலம் கொடுத்ததை யோசிக்கிற அதே நேரம் இன்றைக்கு பர்மாவிலே இருந்து கிளம்புகிற அகதிகளின் நிலையை பார்க்கிற போது கண்ணீர் வருகிறது அல்லவா? நிறைய நாடுகள் ஏற்க மறுத்து வாசல் கதவை மூடிவிட்டது. அகதிகளின் கேவலத்தை அன்றைய முஹாஜிர் அன்சாரிகளோடு ஒப்பீட்டளவிலே நாம் யோசித்து பார்த்தால் இன்றைக்கு எவ்வளவு தூரம் மனிதாபிமானம் சென்று போய்விட்டது. கதவை சாத்தி கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இன்றைக்கு காலை பத்திரிகையினுடைய செய்தி உங்களுக்கு தெரியும். உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிற கருத்து, ரோஹிங்கியாவினுடைய முஸ்லிம்கள் பயங்கரவாத செயல்களில் தொடர்புடையவர்கள், அவர்களை அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே அனுமதிப்பது ஆபத்தானது. உச்ச நீதிமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் அரசினுடைய ரிப்போர்ட்டாக. என்னவென்றால்,
அவர்களை அனுமதிப்பது பயங்கரவாத செயல்களுக்கு வழிவிடுவதாக அமையும். அவர்கள் இந்தியாவினுடைய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக ஆகிவிடுவார்கள் என்று ஒரு மானங்கெட்ட அரசு அறிக்கை தருகிறது என்பதை பார்க்கிற போது உலகத்தில் அகதிகளின் நிலை இன்றைக்கு வரையும் மிகவும் மோசம். குறிப்பாக பர்மாவினுடைய அகதிகள் எந்த நாட்டுக்கும் போக முடியாமல் கடற்கரையிலே பிணங்களை போல கிடக்கிற லட்சக்கணக்கான பேர் பர்மாவிலே இருக்கிறார்கள். செத்து போய்விட்ட மனிதாபிமானத்திற்கு இதுவெல்லாம் சான்று. நாம் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று யோசிக்கிற போதே அகதிகளாக கிளம்பி போனவர்கள், சொல்ல போனா அகதிகள்ங்கிற வார்த்தையை அவர்களுக்கு பொருந்தாது என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு கண்ணியத்தோடு கிளம்பி போனார்கள். திக்கு தெரியவில்லை, திசை தெரியவில்லை. ஆனாலும் அந்த மக்களிடம் கேட்டு பார்ப்போம் என்று போனார்கள். ஆனால் வந்தவர்களை முதலாளிகளாக ஆக்கி பார்த்த சமூகம் அன்சாரிகள் மட்டும்தான். ஹிஜ்ரத் இவ்வளவு கனத்த சிந்தனைகளை முன்னெடுக்க இருக்கிறார். நாம் இன்றைக்கு முதல் நாள் 1439 ஹிஜ்ரியிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்திற்கு முஹாஜிர்களுடைய அர்ப்பண உணர்வு வேண்டும், அன்சாரிகளுடைய அரவணைப்பும் தயானமும் வேண்டும், தொலைநோக்கும் திட்டமிடலும் வேண்டும். ஒரு சின்ன குகைக்குள்ளே எதிரிகளிடம் இருந்து நாணயத்தை பாதுகாத்த ரப்பு இந்த சமுதாயத்தை கைவிட்டு விட மாட்டான் என்கிற உறுதியான இறை நம்பிக்கையும் வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிறந்திருக்கிற 1439 உலகம் முழுக்க வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு அமைதியான ஆண்டாக ஆக்கி தருவானாக. எல்லா விதமான அச்சுறுத்தல்களிலே இருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. மிகவும் குறிப்பாக போர்க்களத்தை போன்று கடவர் பூமியாக காட்சியளிக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், குறிப்பாக பர்மாவினுடைய ரோஹிங்கியா முஸ்லிம்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் பிறந்திருக்கிற இந்த ஆண்டிலாவது சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கையை எல்லாம் இறைவன் வழங்குவானாக. இந்த ஆண்டை நிம்மதிக்குரிய ஆண்டாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டை இந்திய முஸ்லிம்களின் தலைநிமிர்ந்த வாழ்க்கைக்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். நம்முடைய அல்லாஹ்வை சார்ந்த ஒரு நபர் 2 கிட்னிகளும்